தண்ணியை வாங்கி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்க அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளி. விரைவில் அவர் சிறைக்கு செல்வார். மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெளிவுபடுத்துகிறார். ஆனா அவர் எத்தனை கபட நாடு ஆனாலும் டாஸ்மாக் ஊழல் வெளிக்கொண்டு வருவோம். குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் வஞ்சிக்கும் விதமா கொடுத்ததுக்கு பிறகும் இதுக்காக இப்ப இந்த போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று கூட்டியிருக்காரு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களையே நம்முடைய நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப மிக தெளிவாக தமிழக மக்களுக்கும் சரி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் இதுல எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்ற விளக்கத்தை கொடுத்ததுக்கு பிறகும் தமிழகத்தில் ஒரு நாடக அரசியலை இந்தியா கூட்டணி என்ற பெயரில் இதுவரைக்கும் ஒரு செயல்பட்டு ஒரு கூட்டணி இன்னைக்கு தமிழகத்தில் மையமா வச்சு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய கருத்து என்னவென்றால் அவங்க கூட்டியிருக்க கூட்டத்தில் குறிப்பா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழக மக்களை வஞ்சிக்கும் விதமா மேகதாது அணையை அங்க கட்டுவோம்னு சொல்லிட்டு இங்க அவங்க நாடகம் ஆடிக்கிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அங்க உள்ள வரக்கூடிய தண்ணீரை பெற்று தராம இங்க உள்ள மக்களை பூரா குடியாரர் ஆக்கி குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாகில் நடந்திருக்கு என்பது சரித்திரமான ஒரு வரலாற்று உண்மையாயிருக்கீங்க. அது மாதிரி பஞ்சாபினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல அந்த இடத்துல கூட்டமே எதுவுமே நடத்தாம எதிர்ப்பு பண்ணாம தமிழகத்துல ஒரு நாடக அரசியலை இவங்க செய்யறாங்க. குறிப்பா ஏதோ இந்திய தேசம் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெளிவுபடுத்துகிறார். ஆனா அவர் எத்தனை கபட நாடு ஆனாலும் டாஸ்மாக் ஊழல் வெளிக்கொண்டு வருவோம். டாஸ்மாக் ஊழல் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கூறியதுபடி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளி. விரைவில் அவர் சிறைக்கு செல்வார். பிரதமர் வந்தப்ப இங்க கருப்பு கொடி காட்டினாங்க. அப்ப நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. இப்ப அதே தவிர நீங்க ஒரு முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் கருப்பு கொடி காட்டுறது தவறு இல்லையா? ஜனநாயக ரீதியான எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவு அளிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்படி பொய்யான புகார்களை குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை ஒட்டும் போது குறிப்பா சட்டத்தை மீறி பல்வேறு இடத்துல நம்ம தேனி மாவட்டத்தில் பல்வேறு காவல்துறை பொய்யான புகார்களை வழக்கு பதிவு செய்யுது. ஆனா நாங்க எங்களோட அடையாளமாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு அனைத்து மண்டல்களிலும் அந்தந்த மாவட்ட தலைமை மாநில தலைமையோட ஒப்புதலுடன் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்றது ஜனநாயக ரீதியா தெரியக்கூடிய ஒரு கருத்து தான். இதுல அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க என்ற ஒரு போட்டியில எங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது அவங்களும் ஜனநாயக ரீதியான பல்வேறு ஆர்ப்பாட்டத்தை களத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்த குறிப்பா மத்திய அரசுக்கு எதிராக சமக்கல்வி உரிமையில ஒரு மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒன்றிய அரசுன்னு சொல்லி ஒரு பித்தலாட்டத்தை சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏற்பாடு பண்றாங்க. ஜனநாயகத்தை அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இயக்குனர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது. அந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதி இல்லாத நீதிமன்றத்தை நாடிதான் எந்த போராட்டத்தையும் நடத்த வேண்டிய ஒரு சூழலை ஜனநாயக நெறிக்கொள்களை அவர் வெளிக்காட்டாம இருக்காரு. இப்ப டி.கே. சிவகுமார்ட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மேகதாது அணையை கட்டாதீங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? அது உலகத்துல சொல்ல மாட்டாரு. முதல்ல அந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி பேச மாட்டாரு. எப்படி தண்ணி போய் அவர்கிட்ட போய் கேட்பாரா? தண்ணியை வாங்கி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்க மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நாங்க நடத்திடுவோம். அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது.